வெல்கம் டு நாகோஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம ஒரு க்ரோஷே பேபி ஷூ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோஷே யான். ஸோ இது வந்து நம்ம 2 கலரில் பண்ண போகிறோம். ஸோ எனி 2 கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ். அப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து க்ரோஷே ஹூக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து 4 மில்லிமீட்டர் க்ரோஷே ஹூக் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேர் ஆஃப் சிசர்ஸ். ஸோ வந்து இந்த க்ரோஷே ஹூக் எங்கே அவைலபிளாக இருக்குன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோடய க்ரோஷே சப்ளைஸ்லாம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அந்த டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஃபர்ஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டப்போ இந்த மாதிரி ஒரு லூப் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் த்ரெட்டை கீழே வச்சுக்கோங்க. இப்படி புல் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்லிப் நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்லிப் நாட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷூவோட சோல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து செயின் 9. ஸோ யானோவை புல் த்ரூ 1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஷூ என்டையர் ஷூக்குமே நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் வந்து 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ யானோவை ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் உள்ளே போங்க. யானோவை புல் த்ரூ. ஸோ 1 2 3 லூப்ஸ் இருக்குது. ஸோ யானோவை புல் த்ரூ ஆல் த 3 லூப்ஸ். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். இன்னும் 2 மோர் இதில் போடணும். ஸோ 2 and 3. ஸோ 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சஸ்க்கு 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ 1 2 3 4 5 and 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து 6 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இங்கே கடைசியாக ஒரு செயின் ரிமைனிங் இருக்குது. இந்த செயினை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ 1 2 3 அந்த எக்ஸ்ட்ரா இருக்க யானை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ 3 போட்டாச்சு. 4 5 and 6. ஃபைன். இப்போ இங்கே வந்து 6 போட்டாச்சு. நம்ம வந்து ஷூவோட சோல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கார்னர், இது என்னோட செகண்ட் கார்னர். செகண்ட் கார்னரில் இங்கே 6 போட்டாச்சு. இப்போ ஒர்க்கை வந்து இப்படி திருப்பிக்குங்க. ஒர்க்கை திருப்பினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். ஸோ 6 ஸ்டிச்சஸில் போடணும். 1 2 3 4 5 and 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 ஸ்டிச்சஸில் போட்டாச்சு. இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் இங்கே போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிமைனிங் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் இந்த ஸ்பேஸில் போட போகிறோம். 1 2 and 3.
ஸோ இந்த ரவுண்டோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 24 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் இருக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே போட்டிருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன், நம்மளோட ரவுண்ட் நம்பர் 1 முடிச்சாச்சு. ரவுண்ட் நம்பர் 2க்கு ஃபர்ஸ்ட் வந்து செயின் 1. இந்த செயின் வந்து எதுவும் ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது. இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில். ஸோ yarn over, go through, yarn over, pull through. ஸோ 1 2 ஸோ செகண்ட் செட், இப்போ இங்கே இருக்க தேர்டில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். ஃபைன், ஸோ வந்து இங்கே 2 4 6 ஸோ 3 ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சஸில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ 1 2 3 4 5 and 6. ஃபைன், இப்போ நம்ம வந்து 6 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. ஸோ 1 ஸ்டிச்லேயும் 1 போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 6 இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கார்னருக்கு வந்திருக்கோம். இங்கே கார்னரில் இருக்க 6 ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட், செகண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 செட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். இன்னும் இதே மாதிரி 4 மோர் ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இருக்க 6 ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சஸ்லேயும் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த பக்கம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 1 2 3 4 5 and 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 மோர் ஸ்டிச்சஸ் நமக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த 3 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கார்னர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ இங்கே 2 ஸ்டிச்சஸ், செகண்டில் 2 மோர் ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ், and finally into the last one 2 half double crochets. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் உங்களுக்கு டோட்டலாக 36 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ yarn over and pull through both the loops. ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் நம்பர் 2 முடிச்சாச்சு. ரவுண்ட் நம்பர் 3க்கு ஆஸ் யூஷுவல் செயின் 1. ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ், 1 and 2. செகண்ட் ஸ்டிச்சில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 2 1. ஸோ இதில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். ஸோ இது 2 more டைம்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இங்கே 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே, இதில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம் 2 and 1ன்னு சொல்லி.
ஸோ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 half double crochet, நெக்ஸ்ட்டில் 1, அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டிச்சில் 2 half double crochet, ஃபோர்த்தில் 1, ஃபிஃப்த்தில் 2 half double crochet, சிக்ஸ்த்தில் 1 half double crochet ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சஸ்லையும் 1 half double crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5 and 6. ஸோ போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே நம்ம இந்த கார்னர் இங்கே ஒர்க் பண்ண மாதிரியே ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 sets of 2 half double crochet and 1 half double crochet ஒர்க் பண்ணோம். இங்கே 6 sets ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ the first செட்டில் நம்ம வந்து 2 half double crochets ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 and 2 and into the next 1 half double crochet. ஸோ the first set முடிஞ்சாச்சு. இதே மாதிரி 5 more times பண்ண போகிறோம். 2 half double crochet and 1 half double crochet. இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து நம்ம 4 more times போடணும். நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எப்படி ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே டோட்டலாக நம்ம 6 times இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சஸ்லேயும் 1 half double crochets போடுறோம். 1 2 3 4 5 and 6. ஸோ டோட்டலாக அப்போ நம்மளுக்கு வந்து 6 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்கணும். இந்த 6 ஸ்டிச்சஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஸ்டார்டிங்கில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 2 1 2 1 அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிச்சில் 2 half double crochets 1 இப்போ இதில் 1 half double crochet. ஸோ இதே இது 2 more times நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ நான் போட்டு முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ வந்து நான் இந்த சோலுக்கு அப்புறம் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து என்னோடய நெக்ஸ்ட்டு கலரை நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 48 half double crochets இருக்கணும். ஸோ இந்த ரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட் செயின் 1. ஸோ இந்த செயின் வந்து கன்சிடர் ஆகாத ஸ்டிச்சாக. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து இந்த 2 லூப்லேயும் உள்ளே தான் போவோம். இங்கே நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்புன்னு இருக்குது. 2 லூப்புக்குள்ளேயும் தான் நம்ம போவோம். ஆனால் இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க இந்த பேக் லூப்பில் மட்டும்தான் நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம். அது ஏன் இப்படி பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து சோலையும் நம்மளோட ஷூவையும் வந்து கொஞ்சம் அதை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இன்டு த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஸோ இன்டு த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பேக் லூப்பில் மட்டும் நான் வந்து ஒரு half double crochets போட்டிருக்கேன். இப்போ இன்டு த செகண்ட் ஸ்டிச் இங்கே பாருங்கள், நான் பேக் லூப்பில் மட்டும்தான் நான் போகிறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போவோம். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க இந்த பேக் லூப்பில் மட்டும்தான் நான் போகிறேன். ஸோ செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ இந்த என்டையர் ரவுண்டுக்குமே நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து பேக் லூப்பில் மட்டும் 1 half double crochet நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஷூ வந்து இப்படி செப்பரேட் ஆகி காமிக்கும், அதனால தான் இப்படி பண்ணுறோம். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயும் இந்த பேக் ஸ்டிச்சில் தானே ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அழகான வெட்ஜ் வரும். சோலையும் இந்த மேல் போர்ஷனையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படி நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 48 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் இருக்கும். இங்கே ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ யானோவோ புல் த்ரூ போத் த லூப்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சோலும் இந்த போர்ஷனும் தனியாக வந்து பிரித்து காமிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ரவுண்ட் முடிஞ்சிருக்கோம். இந்த ஃபோர்த் ரவுண்ட்லேயே நம்மளுக்கு வந்து 48 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் நம்பர் 5. ரவுண்ட் நம்பர் 5க்கு ஆஸ் யூஷுவல் செயின் 1. இந்த செயின் 1 வந்து கவுண்ட் ஆகாது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே, செகண்ட். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் போத் த லூப்ஸ்குள்ளேயும் போகிறோம். இங்கே இருக்க இந்த 2 லூப்லேயும் நான் வந்து சேர்த்து தான் நான் கொடுக்குறேன். ஸோ 3 4 5 6 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஸ்டிச்சஸ் நம்ம வந்து போட்டாச்சு. 12லேயும் வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கு அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சையும் சேர்த்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1, ஸோ 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து சேர்த்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம்னா ஸோ யானோவை கோ த்ரூ த ஸ்டிச், யானோவை புல் த்ரூ. இந்த ஸ்டிச்சை நம்ம ஃபினிஷ் பண்ண மாட்டோம். கம்ப்ளீட் பண்ணாமல் யானோவர் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச், யானோவை புல் த்ரூ. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்குது. யானோவை புல் த்ரூ போத் த லூப்ஸ். ஸோ இது எப்படி கன்சிடர் ஆகும்னா 2 ஸ்டிச்சஸை சேர்த்து நம்ம 1 ஸ்டிச்சாக போட்டிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இதில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸையும் சேர்த்து நம்ம 1 ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணாமல் யானோவர் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச். ஸோ 5 லூப்ஸ் இருக்குது. யானோவை புல் த்ரூ ஆல் த 3. இப்போ பார்த்தீங்கன்னா 2 செட்ஸ் போட்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் செட், இது செகண்ட் செட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் இதே மாதிரி 6 more செட்ஸ் போட போகிறோம். ஸோ டோட்டலாக 8 செட்ஸ் போட போகிறோம். ஸோ 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இது ஃபினிஷ் பண்ணாமல் நெக்ஸ்ட் லூப்புக்குள்ளே போய் இப்போ டோட்டலாக 5 ஸ்டிச்சஸ்லையும் புல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3 செட்ஸ் முடிஞ்சாச்சு. இதே மாதிரி 5 more செட்ஸ் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 8 செட்ஸ் டோட்டலாக ஒர்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து கடைசியாக 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இன்டு த நெக்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸ் நம்ம வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3. ஸோ இதே மாதிரி இன்னும் 9 more ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ரைட் சைடு இந்த பக்கம் இருக்கணும், ராங் சைடு உள் பக்கம் போகணும். இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது இங்கே இருக்கிறது எல்லாமே ரைட் சைடில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரைட் சைடு தான் நம்மளுக்கு வந்து ஷூ வந்து இப்படி மேலே எழும்பணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3 போட்டிருக்கோம். இன்னும் 9 more போடணும் ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் 5ல் இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து 40 ஸ்டிச்சஸ் இருக்கணும். மொத்தமாக 40 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ ரவுண்ட் நம்பர் 6க்கு செயின் 1 இது கன்சிடர் ஆகாது, ஸ்டிச்சாக கன்சிடர் ஆகாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து 12 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃப்ரண்ட் போர்ஷன் டோ போர்ஷன் நம்ம வந்து கவர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ப்ரீவியஸ் ரவுண்ட் மாதிரியே பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக. ப்ரீவியஸ் ரவுண்டில் நம்ம என்ன பண்ணோம் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சஸ் சேர்த்து ஒரு ஸ்டிச்சாக ஒர்க் பண்ணோம். இந்த ரவுண்டில் ஸோ 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே
into the next ஸ்டிச்சும் ஒரு half double crochet, அதுக்கு அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சையும் சேர்த்து நம்ம வந்து 1 half double crochetவாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 5 லூப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு செட். இது மாதிரி இன்னும் 3 more செட்ஸ் போடணும். ஸோ டோட்டலாக 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 half double crochet, அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்லேயும் 1 half double crochet. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸையும் சேர்த்து நம்ம வந்து 1 half double crochetவாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 times போட்டாச்சு, இன்னும் 2 more times போடணும். ஸோ 1 2 அண்ட் நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை சேர்த்து 1 half double crochetவாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது ஏன் பண்ணுறோன்னா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் க்ளோஸ்டாக வரணும் இல்லையா, அதுக்காக பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் 1 time பண்ண போகிறோம். and the last one. So 2 stitches together, 1 stitch நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இங்கே இருக்க 12 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து 1 half double crochet ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இங்கே க்ளோஸ்டாக வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 12 half double crochets போடணும். 1 2 3. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் ரவுண்ட் நம்பர் 6 நம்மளுக்கு டோட்டலாக 36 half double crochets இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் half double crochetல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ ரவுண்ட் நம்பர் 7க்கு செயின் 1 இது கவுண்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸில் நம்ம வந்து 1 half double crochet நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 3 4. ஸோ இப்போ 4 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இன்னும் 8 more ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ இப்போ 12 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த டோ போர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 half double crochet into the first stitch and 2 half double crochets together. ஸோ இதுதான் வந்து இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இது வந்து 4 times பண்ணும். ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் செட், இப்போ தேர்ட். ஸோ 1 double crochet, நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சஸையும் சேர்த்து 1 half double crochet நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் செட், இது தேர்ட் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன். ஸோ 1 and 2 sets together. ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ரிமைனிங் நம்மளுக்கு வந்து 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த 12 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து 1 half double crochet நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் டோட்டலாக 32 half double crochets இருக்கணும். இப்போ இந்த ரவுண்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டாப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் half double crochet நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ ரவுண்ட் நம்பர் 8. ரவுண்ட் நம்பர் 8 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயின் 1 நம்மளோட ஃபர்ஸ்ட் half double crochet, சாரி இது வந்து கவுண்ட் ஆகாது. இன்டு த சேம் ஸ்டிச் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் half double crochet போடுறோம். ஸோ இதே மாதிரி 12 ஸ்டிச்சஸ்லேயும் 1 half double crochet போடணும். ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ இதே மாதிரி இன்னும் 8 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து 1 half double crochet போடுறோம். இப்போ வந்து 12 ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே இந்த ஃப்ரண்ட் டோ போர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 sets of 2 half double crochets together போட போகிறோம். ஸோ yarn over, go through,
yarn over, pull through. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணாமல் செகண்ட் இது. ஸோ டோட்டலாக 5 இருக்குது. yarn over, pull through both the loops. ஸோ இது ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் செட், third, fourth. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 half double crochets டுகெதர் நம்ம போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்கிற ரிமைனிங் 12 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து 1 half double crochet நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4. ஸோ இதே மாதிரி இன்னும் ரிமைனிங் 8 ஸ்டிச்சஸ் நம்ம போட போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்போ காமிக்கிறேன். 8th ரவுண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 28 half double crochets இருக்கணும். இங்கே ஆஸ் யூஷுவல் டாப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் half double crochet நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷூ வந்து வந்திருக்கணும் ஸோ ஃபார். இப்போ ரவுண்ட் நம்பர் 9, ரவுண்ட் நம்பர் 9க்கு செயின் 1, இது வந்து கன்சிடர் ஹால் ஸ்டிச்சாக. ஸோ ஃபர்ஸ்ட் 12 ஸ்டிச்சஸில் நம்ம வந்து 1 half double crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4. ஸோ 12 ஸ்டிச்சஸ் டோட்டலாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 12 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ 12 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம டோ போர்ஷனுக்கு வரோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 2 sets of 2 half double crochets together. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா yarn over, go through. ஸோ ஃபினிஷ் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம். இதே மாதிரி இன்னும் ஒரு தடவை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 sets நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ 2 sets போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரிமைனிங் 12 ஸ்டிச்சஸ்லேயும் வந்து 1 half double crochets நம்ம போட போகிறோம். 1 2 3. ஸோ இதே மாதிரி போடுங்க. நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்ட் நம்பர் 9ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணுறப்ப ஆஸ் யூஷுவல் டாப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் half double crochet நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு 26 half double crochets இருக்கணும். இப்போ ரவுண்ட் நம்பர் 10 11 12 13 14 இந்த 5 ரவுண்டுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் வந்து ரவுண்ட் நம்பர் 10 11 12 13 இந்த 4 ரவுண்டுக்கும் இதே கலர் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் நான் என்னோடய சோலோட கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரவுண்ட் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயின் 1, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் half double crochet. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. ஸோ இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 1 half double crochet போட போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 26 half double crochets தான் வந்து எல்லா ரவுண்ட்லேயும் இருக்கும். ஸோ ரவுண்ட் நம்பர் 10 11 12 13 and 14க்கு இதில் வந்து ஒரே ஒரு நான் வந்து கொஞ்சம் ஷூ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து லாஸ்ட் ரவுண்ட் 14th ரவுண்டு மட்டும் நான் வந்து என்னோடய சோல் கலர் அதனால் இந்த ஒயிட் கலர்லேயே நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 1 half double crochet நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ 10th ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் டாப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ரவுண்ட் நம்பர் 10 முடிச்சாச்சு. 11 12 13 14ம் இதே பேட்டர்ன். 14th ரவுண்ட் மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த 10 11 12 13 14 ரவுண்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டோம்னா கஃப் மாதிரி வந்துடும். ஸோ நம்மளோட கஃப் பண்ண ஷூ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.